மனசு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏதாவது அறிவுரை இருந்தால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், எனக்கு அறிவுரை சொல்லவும் பிடிக்காது, கேட்கவும் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்கள நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா சஃபரிங் இஸ் பர்சனல்னு சொல்லுவாங்க. உங்கள் கவலை உங்களுக்கு மட்டுமே மிக பெரியதாக தெரியும். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஏன்னா அவங்கவங்க கவலை அவங்களுக்கு பெருசு. அப்படி ஒரு சுயநலமாக வாழும் மனிதர்கள் நிறைந்த உலகம்தான் இது. நீங்கள் சொல்கிறத உண்மையிலேயே முழுவதாக கேட்கும் திறன் படைத்தவங்க ரொம்பவே குறைவு. அதில் எக்ஸப்ஷன்ஸ் யாருன்னா அம்மா, அப்பா, கணவன் அல்லது மனைவி, உண்மையான நண்பர்கள் ஆகியவங்க தான். அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. என்ன பிரச்சனையோ அதுக்கு பக்கத்தில் போக முயற்சி பண்ணுங்க. அப்போ தான் அதற்கு விடை கண்டுபிடிக்க முடியும். மனிதர்கள் இல்லாத இடத்துல கொஞ்ச நேரம் இருங்க. அது ஒரு தெளிவு மற்றும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வையும் தரும். இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்களை மண்டையில் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா கவலைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. எல்லாரையும் சமமாக காதலிக்க தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற அன்பு தான் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை அழகாக காட்டும். எங்கெங்கே யார்கிட்ட எப்படி பேசணும்னு புரிஞ்சு பேசுங்க. அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல கோபம் காட்ட வேண்டிய இடத்துல அமைதியோ பயனற்றது. தப்பு பண்ணி இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் மன்னிப்பு கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு மென்மையான சிரிப்பை வெளிப்படுத்துங்க. அது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைபை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் பயப்படுற விஷயத்த முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்கள் வாழ்க்கையை அபரீதமாக முன்னேற்றும். இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் வாழலை. உங்களை மையமாக வச்சு உங்களை சுற்றி கோடிக்கணக்கான மக்களும் ஜீவராசிகளும் இருக்காங்க. உங்கள் கற்பனைகளையும் ஆசைகளையும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுருக்கிடாதீங்க. அதாவது இது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி. என்ன காரணத்துக்காகவும் உங்களுக்கு பிடிச்சவங்களையும் பிடிச்ச விஷயத்தையும் விட்டு கொடுத்துடாதீங்க. உங்கள் காதலை தைரியமாக வெளிப்படுத்துங்க. 90% காதல் தோல்வியில் முடியுதுன்னு அதை விலக்கி வைக்க வேணாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கிறவங்களும் நீங்களும் சரியாக இருந்தால் அந்த 10%க்குள்ளே வரலாம். உங்கள் துணையை கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுங்க. ஏன்னா உங்களோட 90% மகிழ்ச்சி அவங்க கிட்ட தான் இருக்குது. காதல் பண்ணுங்க, டீப்லி, மேட்லி. எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு பண்ணாதீங்க. உங்களால் ஏதாச்சும் புதுசாக பண்ண முடியும்னா அதை முயற்சி செய்யுங்க. எல்லாத்தையும் பாசிட்டிவாக பாருங்கள். உங்களோட ஐடியாஸுக்கும் அனுபவங்களுக்கும் முக்கியத்துவம் தாங்க. ஒருத்தருக்காச்சும் உங்களால் இன்ஸ்பிரேஷனாக இருக்க முடியுமான்னு பாருங்கள். அதுக்கான தகுதி உங்களுக்கு என்னன்னு யோசிங்க. வாழ்க்கை எப்பவுமே அழகாக மட்டுமே இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நானே தனியாக சாதிப்பேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உதவி தேவைப்பட்டால் தைரியமாக கேளுங்க. 1000 பேர் சொன்னாலும் கடைசி முடிவு உங்களோடதாக தான் இருக்கணும். ஆன்லைனில் அறிவுரை தேடாதீங்க. என்ன மாதிரி பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. உங்கள் குறுகிய மனப்பான்மையில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த உலகத்தை பாருங்கள். உங்களை விட மோசமானவங்க நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்படித்தான் என்னோட வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்காம உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ அப்படி வாழ்க்கையை மாற்ற முயற்சி பண்ணுங்க. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் மாற போகிறது இல்லை. இதை பற்றியெல்லாம் யோசிச்சா உங்கள் கவலைகள் போயிடும்னு என்னால் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் இந்த நிலைகளையெல்லாம் நீங்கள் கடந்து வரும்போது எங்கே எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக நான் வினிதா. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.